Hello everyone. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேராகிராஃப்ல நம்ம ஆல்ரெடி ப்ரோஸ் அண்ட் போயம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபான சப்ளிமெண்ட்ரியில இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், அதாவது ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரியில உள்ள பேராகிராஃப். அதுக்கான டைட்டில் என்ன நம்மளுக்கு? காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாய். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஸ்டோரி அப்படின்ற ஒரு ஜானர்ல எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதனோட தீம் நம்மளுக்கு என்ன இருக்கு? மிஸ் ஃபார்ச்சூன் நெவர் கம்ஸ் அலோன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல இருக்க கேரக்டரிஸ்டிக்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் டிமெட்ரிச், அக்ஷினோவ், மர்ச்சன்ட், அப்புறம் அவங்களுடைய வைஃப், அதுக்கப்புறம் மக்கர் அலியாஸ் செமியோனிச், இவங்க தான் வந்து இதுல இருக்க கேரக்டரிஸ்டிக்கா இருக்காங்க. ஸோ இந்த வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்டோரி வாஸ் ரிட்டன் பை லியோ டால்ஸ்டாய். ஸோ இதை வந்து லியோ டால்ஸ்டாயால எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி. ஹி இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் தி நாவல்ஸ், அதாவது அவர் வந்து வார் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலால அவர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தரா இருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா கேரனியா அப்படின்ற இந்த ஒரு நாவலாலுமே. நெக்ஸ்ட் வந்து he also wrote plays and numerous philosophical essay, இதெல்லாமே வந்து அவர் எழுதுவார். ஓகேவா? ஸோ this story is about faith, forgiveness. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த் அண்ட் ஃபர்கிவ்னஸை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அப்புறமா வந்து ஃப்ரீடம் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் அ யங் மர்ச்சன்ட் அண்ட் நேம்ட் அக்ஷினோ. ஸோ ஒரு அக்செப்டன்ஸ், எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு அக்செப்டன்ஸ் அவர் வச்சுக்கிறாரு. அந்த யங் மர்ச்சன்டோட நேம் தான் என்ன? அக்ஷினோ அப்படின்னு சொல்றாங்க. ஹூ வாஸ் சென்ட் டு பிரிசன் ஃபார் அ கிரைம் ஹீ டிடன்ட் கமிட். ஸோ அவர் செய்யாத ஒரு கிரைம்காக அவர் என்ன பண்றாரு? பிரிசனுக்கு போகப்படுறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் அக்ஷினம்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா he is a handsome merchant. அதுக்கப்புறமா வந்து fond of singing. ஸோ அவருக்கு வந்து சிங்கிங்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு சம்மர்ல என்ன ஆகுது அப்படின்னா வந்து இவர் வந்து ஒரு டிஸ்னி ஃபேருக்கு போகணும் அப்படின்னு இருக்காரு, கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவங்கள வந்து வார்ன் பண்றாங்க, இந்த இடத்த விட்டு போகாதீங்க, இங்க இருந்து போகாதீங்க, ஏன்னா வந்து எனக்கு ஒரு பேட் ட்ரீம் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அக்ஷனோ என்ன பண்றாங்க? அவங்க சொன்னதை இக்னோர் பண்ணிட்டு, அதான் அவங்க கொடுத்த வார்னிங்கை வந்து இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? ஸோ அந்த இடத்த விட்டு வந்து போறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? டிராவலிங்ல when அக்ஷனோ டிராவல்டு ஹாஃப்வே, ஒரு ஹாஃப்வே அவங்க டிராவல் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு மர்ச்சன்ட்டை மீட் பண்றாரு. அவர் வந்து whom he knew both of them stayed in the same inn. ஓகேவா? ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து சேம் இன்ல வந்து அவங்க வந்து ஸ்டே பண்றாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் மார்னிங் என்ன ஆகுது? he got up early and resumed his journey. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஜேர்னியை வந்து அந்த இன்ல இருந்து நைட்டு மார்னிங்கா வந்து சீக்கிரமா எந்திரிச்சு அவங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அகைன். ஓகேவா? ஸோ a bolt from the blue, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா when அக்ஷனோ have gone about 25 miles, அதாவது அவங்க இருந்த இன்ல இருந்து 25 miles தாண்டி அவங்க வந்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா he stopped for the horses to be fed. நெக்ஸ்ட் he rested a while on his way. ஸோ திருப்பி அவங்க என்ன பண்றாங்க? ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சடன்லி 2 soldiers வந்து இவங்க கிட்ட வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ further the police officer asked him where he had spent all the night. ஸோ அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்கறாங்க, நீங்க வந்து நைட் வந்து எங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது finally he declared that the merchant with whom he had spent last night had been found with his throat cut. ஸோ அவங்க கூட வந்து இருந்த அந்த மர்ச்சன்ட் வந்து த்ரோட் கட் ஆன மாதிரியான ஒரு நிலையில இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனாலதான் போலீஸ் வந்து இவங்களை வந்து விசாரிக்கிறாங்க. ஓகே, they also found a blood stained knife in அக்ஷனோஸ் bag. Finally அக்ஷனோ was arrested. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அக்ஷனோட பேக்ல ஒரு பிளட் ஸ்டெயின்ட் ஒரு நைஃபுமே கிடைக்குது. ஸோ இதை வச்சு இவங்க என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்க? ஸோ he is the இவர் தான் வந்து அந்த மர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. ஸோ மிசரபிள் லைஃப் இன் பிரிசன். ஸோ அவரோட பிரிசன் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம சொல்லுவாங்க. என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷனோ வாஸ் இம்பிரிசன்ட். அப்புறம் ஈவன் ஹிஸ் ஒய்ஃப் சஸ்பெக்டட் ஹிம், அவங்க ஒய்ஃப் கூட வந்து அவங்கள வந்து நம்பலை, ஸோ இவங்க செஞ்சிருப்பாங்களோன்ற மாதிரியான ஒரு இதாக இருக்காங்க. ஸோ திஸ் மேட் ஹிம் டிஸப்பாயிண்ட். இதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ பிரிசன்ல வந்து அக்ஷனோ வந்து பூட்ஸ் அதெல்லாமே செய்யறதுக்கு கற்றுக்கிட்டு நிறைய மணியை வந்து ஏர்ன் பண்ணாங்க. ஸோ வந்து இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து த லீவ்ஸ் ஆஃப் செயின்ட்னு சொல்ற அந்த புக்கை வந்து அவங்க வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை படிக்கவும் செய்யறாங்க. ஸோ சர்ச்ல என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து ஹிம் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பாடுறாங்க. ஸோ அந்த பிரிசன் அத்தாரிட்டிஸ்க்கு எல்லாமே வந்து இவங்க சிங் பண்றது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஹி வாஸ் கால்ட் அ கிராண்ட் ஃபாதர் அண்ட் த செயின்ட். இவர் வந்து எப்படி அழைக்கப்படுறாரு? கிராண்ட் ஃபாதர். ஓகேவா? ஸோ கிராண்ட் ஃபாதர் அண்ட் தி செயின்ட் அப்படின்னு இந்த ரெண்டு
நேமாலையும் அவர் வந்து அழைக்கப்படுறாரு. நோ ஒன் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் கேம் அண்ட் saw him. ஸோ இவங்க வீட்டுல இருந்து யாருமே என்ன பண்ணல, வரவே இல்லை இவங்கள பாக்குறதுக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அரைவல் ஆஃப் நியூ கன்விக்ஸ். ஒன் டே a gang of convicts came to prison. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு கேங் ஆஃப் கன்விக்ஸ் வந்து அந்த பிரிசனுக்கு வராங்க. ஸோ அப்போ வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஒன் ஆஃப் த நியூ கன்விக்ஸ் வாஸ் டால் அண்ட் ஸ்ட்ராங் மேன். ஸோ அந்த நியூ கன்விக்ஸ்ல ஒருத்தர் வந்து எப்படி இருக்காருன்னா, ரொம்ப டாலாகவும் ஸ்ட்ராங் மேனாகவும் இருக்காரு. ஸோ அவர் ஒரு 60 ஏஜ்ல இருக்காரு பார்க்கும்போது. ஓகேவா. ஸோ he introduced himself as Makar Semyonich from Vladimir. ஸோ அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எப்படின்னா, அவரோட நேம் என்னது, மக்கர் செமியோனிச். நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க தான். ஸோ அவங்க வந்து விளாடிமிர்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அக்ஷனா வந்து அவங்க கிட்ட கேட்கறாங்க, அவங்க ஃபேமிலி பத்தி அவங்கள வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ he got an evasive reply. Makar persuaded Akshino to get rid of the prison by digging a hole under the wall, but Akshino refused. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா வந்து, அக்ஷினோவுக்கு வந்து அந்த ஹோல் இது பண்ணி அக்ஷினோ வந்து இந்த பிரிசன்ல இருந்து வெளியே போக வைக்கிறதுக்காக அவர் வந்து இது பண்றாரு. ஆனா அக்ஷினோ வந்து அதை வந்து ரெஃப்யூஸ் பண்றாரு. ஓகேவா. ஸோ த கன்ஃபர்ஷன் என்ன நடக்கும்னா, ஒரு நாள் வந்து அக்ஷினோ வந்து கண்டுபிடிச்சிருவாரு, இந்த மக்கர் செமியோனிச் தான் வந்து அதனுடைய அந்த ரியல் மர்டரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரிஞ்ச அக்ஷினோ வந்து எங்க சொல்லிட போறாரு அப்படின்றதுக்காக, இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த மக்கர் செமியோனிச் வந்து அந்த பிரிசன்ல இருந்து ஹோல் டிக் பண்ணி வெளியே போறதுக்கு பார்ப்பாங்க. அதையுமே வந்து இந்த அக்ஷனோ கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ இதை வச்சுதான் இவங்களும் இந்த தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அக்ஷனோ வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க வெளியே போங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அப்பயும் அக்ஷனோ வந்து அவர் வந்து ஒரு ஹானஸ்டான கைண்ட் மேனுன்றதுனால அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க, இல்லை நான் அப்படிலாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்ஷனே நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கன்ஃபர்ஷன். இன் த மீன் டைம் த டிக்கிங் வாஸ் ஃபவுண்ட் அவுட் பை பிரிசன் அத்தாரிட்டிஸ். ஸோ அவங்க டிக் பண்ண ஹோல் வந்து பிரிசன் அத்தாரிட்டிஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ கவர்னர் ஆஸ்க்ட் அக்ஷனா ஹூ ஹேட் டிக்கிங் அண்டர் த வால். ஸோ கவர்னர் வந்து அக்ஷனா வந்து பொய்யே சொல்ல மாட்டாரு அப்படின்றதுக்காக அக்ஷனா கிட்ட வந்து கேட்குறாங்க, யார் இந்த ஹோலை டிக் பண்ணதுன்னு. பட் அக்ஷனா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வேர்ட் கூட மக்கரை பத்தி சொல்லலை. ஸோ த நைட் மக்கர் ஆஸ்க்ட் ஹிம் டு ஃபர்கிவ். ஸோ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், எனக்காக நீ இவ்வளோ ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்க, நான் செஞ்ச தப்ப உங்ககிட்ட கேட்கும் போது கூட நீ வந்து என்கிட்ட எதுவுமே சொல்ல அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப ஒரு கில்ட்டா ஃபீல் பண்ணி வந்து இவங்க கிட்ட ஃபர்கிவ்னஸ் கேட்பாங்க. சின்ஸ் he was the one who killed the merchant and he hide the knife in his bag. ஸோ ஏன்னா அவர் தான் அந்த மர்ச்சண்ட்டை கில் பண்ணியிருப்பாரு, அந்த நைஃபையுமே வந்து அவர் பேக்ல வச்சிருக்கிறதுமே வந்து இவர் தான். ஸோ த ரியாக்ஷன், அக்ஷினோ வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாரு. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, he said that he had suffered for him though these 20 years. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 20 இயர்ஸா சஃபர் ஆயிருக்காரு. Makar said that he would confess and make him free, from which Akshino declined because he had no place to go. ஏன்னா நான் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு சொல்லி உன்னை வந்து நான் வந்து இங்க இருந்து வெளியே போக வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்வா, மக்கர் சொல்வாங்க. ஸோ கன்க்ளூஷன், Makar Semyonich confessed his guilt. When the order for his release came, Akshino was already dead. ஸோ மக்கர் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டாரு, நான் தான் இந்த தப்பு பண்ணேன் அப்படின்லாம் சொல்லி அக்ஷனோவை வெளியே போக வைக்கிறதுக்கான ஆர்டர் எல்லாமே வந்துருச்சு. ஆனா அட் த டைம் அக்ஷனோ வாஸ் டெட் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு paragraph 1 explanation, அதாவது supplementary 1 God sees the truth but waits உடைய paragraph explanation 1. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன paragraph important இருக்கோ ஸோ அது எல்லாத்தோட explanation நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்தையும் உங்க வந்து ரீச் பண்றதுக்கு மறக்காம வீடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.